தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரி வளாகத்தில் நேற்று தமிழ்நாடு அரசு மருத்துவ ஆய்வக நுட்பணர் சங்கத்தினர் 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் சூரியகாந்தி தலைமை தாங்கினார். மாவட்ட செயலாளர் தமிழரசன் முன்னிலை வகித்தார். முன்னாள் மாவட்ட செயலாளர் சித்திரை செல்வன் கலந்து கொண்டு பேசினார். ஆர்ப்பாட்டத்தில் ரேடியாலஜி துறை உதவியாளர்கள் சங்க மாவட்ட தலைவர் தவமூர்த்தி, அரசு ஊழியர் சங்க மாவட்ட தலைவர் ரமேஷ், கிளை செயலாளர் சந்துரு ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர். ஆர்ப்பாட்டத்தில் 2006ஆம் ஆண்டிலிருந்து நிலுவையில் இருக்கும் தலைமை ஆய்வக நுட்பணர் பதவி உருவாக்கும் நடைமுறை கோப்பினை ஆய்வக நுட்பணர் நிலை 2 பிரிவினருக்கு 2ஆம் கட்ட பதவி உயர்வு பதவியை நிரப்ப வேண்டும். மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் ஒருங்கிணைந்த இந்திய முறை மருத்துவம் மற்றும் அனைத்து இயக்க பிரிவிலும் தலைமை ஆய்வக நுட்பணர் பதவிகளை உருவாக்க வேண்டும். பிப்ரவரி 2021ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட 11 புதிய மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரிகளுக்காக அறிவிக்கப்பட்டுள்ள 500க்கும் மேற்பட்ட நிலை 2 ஆய்வக நுட்பணர்கள் ஒப்பந்த பணி நியமனத்தை முற்றிலும் கைவிட்டு காலமுறை பணியிடங்களாக அரசாணை வெளியிட்டு தேர்வாணையம் மூலம் இடஒதுக்கீடு அடிப்படையில் பணி நியமனம் செய்ய வேண்டும். ஆய்வக நுட்பணர் நிலை 2 காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். முடிவில் மாவட்ட பொருளாளர் காயத்ரி நன்றி கூறினார்.